ஜெனடிக்ஸ் எம்எஸ்சில ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க அப்படிதானே? ஜெனடிக்ஸ்ன்னு. ஓகே. ஸோ ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே, முதல்ல நமக்கு யார் தான் ஞாபகம் வருவா? கிரக்கர் ஜோகர் மெண்டல்னு ஒருத்தர படிச்சிருப்போம் அப்படிதானே? ஓகே. ஸோ அவரு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பெர்சன். ஓகேங்களா? அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட இது அவர்தான். பீ பிளான்ட்ல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. நே ஆ ஓகே. ஸோ அதோட எக்ஸ்போனன்ட் அவர்தான். ஸோ கிரிகர் மெண்டல். ஸோ மெண்டல் அத வந்து என்ன சொல்லுவாங்க? கலெக்டிவ்லி நோன் அஸ் மெண்டலியன் பிரின்சிபிள்ஸ் ஆர் மெண்டலியன்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மெண்டலியன் பிரின்சிபிள்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டாமினன்ஸ் இருக்கு, லா ஆஃப் செக்ரிகேஷன் இருக்கு, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? லா ஆஃப் டாமினன்ஸ் ஸ்டேட் தட் a heterozygote one triad will conceal the presence of another triad for the same characteristics. ஓகேங்களா? In other words என்ன சொல்றாங்கன்னா, two different alleles for a single gene are present in an individual. That is, the individual is heterozygous. Only one allele, the dominant allele, will be expressed in the phenotype, completely masking the effect of other allele by recessive alleles. ஸோ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இது இருக்கும். ஓகேங்களா? 2 அல்லீல் இருக்கும். ஒண்ணு வந்து டாமினன்ட் அல்லீல்னு சொல்லுவாங்க. அனதர் ஒன் இஸ் ரெசசிவ் அல்லீல்னு சொல்லுவாங்க. ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்போது இந்த டாமினன்ட் அல்லீல் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் இப்போ ஹேலி ஹேர்னே வச்சுக்கிடுவோமே. ஸோ ஹேலி ஹேர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹேருக்கான ஒரு அல்லீல் வந்து என்னது பேரண்ட் கிட்டேருந்து பேரண்ட்னு சொல்லும்போது ஃபாதரும் இருக்கிறாங்க, மதரும் இருக்கிறாங்க. மதர் கிட்டேருந்து ஒரு அல்லீல் வந்து போகும், ஃபாதர் கிட்டேருந்து ஒரு அல்லீல் ஹேருக்கான ஒரு அந்த கேரக்டருக்கான ஒரு அல்லீல் வந்து போகும். சப்போஸ் வந்து ஏதோ ஒன்று வந்து டாமினண்டா இருந்ததுன்னா அதுதான் வந்து என்னது எக்ஸ்பிரஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹேலி ஹேர் டாமினண்டா இருந்ததுன்னா ஹேலி ஹேர் வந்து பேரண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். இல்லை ஸ்ட்ரைட் ஹேர் வந்து டாமினண்டா இருந்ததுன்னா ஸ்ட்ரைட் ஹேர் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஒரு அல்லீல் ஒரு 2 அல்லீல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இண்டிவிஜுவல்ல வந்து இண்டிவிஜுவலோட இது வந்து எப்படி இருக்கும்? ஹெட்ரோசைகஸா தான் இருக்கும். 2 அல்லீல் வந்து பிரசண்டா இருக்கும். ஒன்லி ஒன் அல்லீல் தி டாமினன்ட் அல்லீல் வில் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் தி ஃபீனோடைப். ஃபீனோடைப்னா வெளியில தெரியக்கூடிய எக்ஸ்பிரசிவ் கேரக்டர் தான் வந்து என்னது ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? கம்ப்ளீட்லி மாஸ்கிங் தி எஃபெக்ட் ஆஃப் அதர் அல்லீல். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற அல்லீலோட எக்ஸ்பிரஷனை வந்து என்ன பண்ணும்னா ஃபுல்லா வந்து என்னது மாஸ்க் பண்ணிடும், மறைச்சு வச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த அல்லீலுக்கு பேர் வந்து என்னது ரெசிசிவ் அல்லீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? The recessive traits will only be expressed if an individual inherent 2 copies of the recessive alleles. 2 காப்பீஸுமே வந்து என்னது ரெசிசிவ் அல்லீலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெசிசிவோட கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே. இப்ப லா ஆஃப் டாமினன்ஸ் புரிஞ்சுதா? அதாவது என்ன சொல்றாங்க, that state in a heterozygote one triad will conceal the presence of another triad. conceal means வந்து என்னது, இது வந்து மறைக்குது. ஓகேங்களா? சோ ஒரு triad வந்து இன்னொரு triad வந்து மறைக்குது. ஓகேங்களா? ஆஃப் தி சேம் கேரக்டர் தான். இப்போ ஹேர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க. அது சேம் கேரக்டர் தான். ஆனா அதுல வந்து ஹேலியும் இருக்கு, ஸ்ட்ரைட்டும் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் ஸ்ட்ரைட் வந்து டாமினண்டா இருந்ததுன்னா அது வந்து எதை மாஸ்க் பண்ணும்? ஹேலிய ஹேலிய வந்து மாஸ்க் பண்ணும். சப்போஸ் ஹேலி வந்து டாமினண்டா இருந்ததுன்னா எதை மாஸ்க் பண்ணும்? ஸ்ட்ரைட்ட வந்து மாஸ்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒன்னு வந்து அனதர் ஒன்ன எக்ஸ்பிரஸ் ஆகாம தடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டாமினன்ஸ். எது டாமினண்டா இருக்குதோ அது மட்டும்தான் ஃபீனோடைப் பார்ட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் டாமினன்ஸ், லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து கீ கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லீல்ஸ். ஓகேங்களா? அல்லீல்ஸ் சொல்லக்கூடியது வேற ஒண்ணுமே இல்ல, அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். ஓகேங்களா? இப்ப பீ பிளான்ட்ல வந்து என்ன சொல்றாரு, ஹைட் இருக்குது.
ஓகேங்களா? தேர் இஸ் அன் அல்லீல்ஸ் ஃபார் டால்னஸ் அண்ட் அண்ட் அன் அல்லீல்ஸ் ஃபார் ஷார்ட்னஸ். இப்போ ஒரு ஹைட் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 அல்லீல்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து ஹைட்டா இருக்குது. சாரி ஷார்ட்டா இருக்குது. ஒண்ணு வந்து டாலா இருக்குது. கேரக்டர் வந்து என்னதான் ஹைட் அப்படிங்கிற கேரக்டருக்கான அல்லீல்ஸ் தான். ஒண்ணு வந்து ஷார்ட்டா இருக்குது. ஒண்ணு வந்து டாலா இருக்குது. எது டாமினன்ட்டா இருக்கோ அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேங்களா? பினோடைப் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியில தெரியக்கூடிய கேரக்டராட்டு வரும். அதுக்காக டால் தான் வெளியில தெரியும். ஆ ஷார்ட் வந்து வெளியில தெரியாதுன்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ எது வந்து உங்களுக்கு டாமினன்ட்டா இருக்குதோ அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ டாமினன்ட் allele, the allele that is expressed in the phenotype when present in a heterozygous condition. Heterozygous conditionல எது டாமினன்ட்டா இருக்குதோ அது. ஓகேங்களா? represented by a capital letter. அத வந்து என்ன எப்படி ரிப்ரசன்ட் பண்றாங்கன்னா, கேப்பிட்டல் லெட்டர்ல வந்து ரிப்ரசன்ட் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால் வந்து டாமினன்ட் கேரக்டர் அப்படிங்கிற போது டீய வந்து என்னது கேபிட்டல் டி ஆட் வந்து ரிப்ரசன்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ரெசசிவ் அல்லீல்ஸ். ரெசசிவ் அல்லீல்ஸ்னா த அல்லீல்ஸ் ஹூ எக்ஸ்பிரஷன் இஸ் மாஸ்க்ட் இன் த ஹெட்ரோஜீனஸ் கண்டிஷன். ஹெட்ரோஜீனஸ் கண்டிஷன்ல வந்து மாஸ்கா இருக்கக்கூடியது என்னது? இட் இஸ் ஒன்லி எக்ஸ்பிரஸ்ட் phenotypic when two copies of it are present, represented by lower case letter. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் லெட்டர்ல வந்து ரிப்ரசன்ட் பண்றோம். ஓகேங்களா? த ஜெனடிக் மேக்கப் ஆஃப் அன் ஆர்கானிசம் டிடி இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எது எக்ஸ்பிரஸ் ஆகும்? கேபிட்டல் டி வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால் கேபிட்டல் டி வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸ்மால் டின்னு ரெண்டுமே ரெசசிவா இருந்ததுன்னா எது எக்ஸ்பிரஸ் ஆகும்? ரெசசிவ் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேங்களா? தென் phenotype. phenotype அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு the observable physical or biochemical characteristic of an organism. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்டோ டாலோ ஏதோ ஒண்ணு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் தானே, அதுதான் வந்து என்னது phenotype-ன்னு அப்படின்னு சொல்லணும். ரிசல்ட்டிங் ஃப்ரம் இட்ஸ் ஜீனோடைப். இது எதனால அந்த phenotype கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா ஜீனோடைப்னால தான். ஜீனோடைப்னு சொல்லக்கூடியது கேபிட்டல் டி ஸ்மால் டி ஆர் கேபிட்டல் டி. இது வந்து ஜீனோடைப்னு சொல்லுவோம். பினோடைப்னு சொல்லக்கூடியது வெளியில தெரியக்கூடிய கேரக்டர். இப்ப நம்ம ஷார்ட்டா இருந்தோம்னா ஷார்ட் அப்படிங்கிற கேரக்டர் வெளியில தெரியுது தானே, அது வந்து என்னது பினோடைப்னு சொல்லக்கூடியது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீன்ல இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்? கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கும், இல்லைன்னா ஸ்மால் டியா வந்து இருக்கும். அது வந்து ஜீனோடைப். ஹோமோசைகஸ். So having two identical alleles for a particular gene. ஒரே ஜீன்ல வந்து ஒரு ஜீன்ல வந்து 2 அல்லீலுமே ஒரே இதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐடென்டிக்கல் அல்லீல்ஸா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள் கேபிட்டல் டியா இருக்கும், இல்லைன்னா ஸ்மால் டியா இருக்கும். ஓகேங்களா? ஹெட்ரோசைகஸா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னது? லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப லா ஆஃப் டாமினன்ஸ் புரிஞ்சுதானே உங்களுக்கு? ஸோ தென் மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மோனோ ஹைபிரிட் கிராஸ். இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான். மோனோ ஹைபிரிட் கிராஸ் வந்து எப்படி இருக்கும்? மெண்டல் கிராஸ்ட் ட்ரூ பிரீடிங் டால் பீ பிளான்ட் வித் ட்ரூ பிரீடிங் ஷார்ட் பீ பிளான்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு குட்டையானதும் நெட்டையானதும், பியூரா குட்டையானது பியூரா நெட்டையானது. ஓகேங்களா? கேபிட்டல் டி ஸ்மால் டியும் இல்லை, கேபிட்டல் டி தான். ஓகேங்களா? ஸ்மால் டி 2 அல்லிலுமே எப்படி இருக்கும்? ஹோமோசைகஸா இருக்கும், ஹெட்ரோசைகஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்ப F1 ஜெனரேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் ப்ரொடியூஸ்ட் டால் பிளான்ட் எல்லாமே எப்படிதான் இருக்கும்? டால் பிளான்டா தான் இருக்கும். திஸ் டெமான்ஸ்ட்ரேட் தட் த அல்லீல்ஸ் ஆஃப் டால்னஸோட ரீசன் என்ன? கேபிட்டல் டி வந்து பிரசண்டா இருக்கிறதுனால. ஓகேங்களா? வாஸ் டாமினன்ட் ஓவர் த அல்லீல்ஸ் ஃபார் ஷார்ட்னஸ். ஓகேங்களா? ஷார்ட்டை மறைச்சிட்டு இந்த லாங் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகேங்களா? ஈவன் தோ த F1 பிளான்ஸ் ஹேட் 1 அல்லீல்ஸ் ஃபார் டால்னஸ் அண்ட் 1 ஃபார் ஷார்ட்னஸ். ஒன்னு டாலாவும் இருக்கும், ஒன்னு வந்து ஷார்ட்டாவும் இருக்கும். ஓகேங்களா? தேர் பினோடைப் வாஸ் டால். பினோடைப் எப்படி தான் இருக்கும்? டாலா தான் இருக்கும். ஜீனோடைப் எப்படி இருக்கும்? கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கும். ஓகேங்களா? Then this F1 plant were self-pollinated. Self-ஆ அதை pollinated
பாலினேட் பண்ண விட்டோம்னா the F2 ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா phenotypic ரேஷியோ வந்து approximately 3 tall 1 ஷார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? செல்ஃபா வந்து பாலினேட் ஆகணும். ஓகேங்களா? This reappearances of the short triad indicate the recessive allele T was still present in the F1 generation. F1 generationல இப்போ present-ஆ தான் இருக்குது. ஓகேங்களா? இதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா while a foundation concept complete dominance is not universal. complete dominance அப்படின்னு சொல்லக்கூடியது universal truth ஒன்றும் கிடையாது. other patterns of inheritance exist, just the incomplete dominance where the heterozygote phenotype and codominance. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ while the ஃபவுண்டேஷன் கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கம்ப்ளீட் டாமினன்ஸ் இஸ் நாட் யூனிவர்சல். கம்ப்ளீட்டா டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து யூனிவர்சல் கிடையாது. அதர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸிஸ்ட். அதர் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜெனரேஷன்ல வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து கேரக்டர் வந்து பாஸ் ஆக முடியும். ஓகேங்களா? இது வந்து வேர் த ஹெட்ரோசைகஸ் பினோடைப் இஸ் இன்டர்மீடியேட்டா இருக்கும். ஹெட்ரோசைகஸ் வந்து இன்டர்மீடியேட்டா இருக்கும். அண்ட் கோடாமினன்ஸ் வேர் போத் அல்லீல்ஸ் ஆர் ஃபுல்லி எக்ஸ்பிரஸ்டு. ரெண்டு அல்லீல்ஸுமே வந்து ஃபுல்லியா வந்து எக்ஸ்பிரஸ்ட் ஆகும். ஒன்னு டாலா இருக்கலாம், இல்ல ஷார்ட்டா இருக்கும். தென் லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ ஹியர் லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் ஸ்டேட் டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ். ஒரு கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் போது செக்ஸ் செல்ஸ், அதாவது ஸ்பெர்ம் இருக்கு, எக் இருக்கு. ஓகேங்களா? த டூ அல்லீல்ஸ் ஃபார் எ ஹெரிட்டபிள் கேரக்டர் செக்ரிகேட் செப்பரேட் ஆகுது. ஓகேங்களா? ஃப்ரம் ஈச் அதர் ஸோ தட் ஈச் கேமிட் ரிசீவ்ஸ் ஒன்லி ஒன் அல்லீல் ஃபார் தட் கேரக்டர். ஒரு அல்லீல் வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ரீசனா இருக்க முடியும். ஈச் கேமிட் தன் யூனிட்ஸ் ரேண்டம்லி டூரிங் ஃபர்டிலைசேஷன். ஸோ அங்கேருந்து எக்லேருந்தும் வரும், ஸ்பெர்ம்லேருந்தும் வரும். ஓகேங்களா? இது வந்து செப்பரேட். செக்ரிகேஷன்னாலே என்னதுதான்? செப்பரேட். ஓகேங்களா? ஸோ டூ அல்லீல்ஸ் ஃபார் எ ஹெரிட்டபிள் கேரக்டர் செக்ரிகேட், அதாவது செப்பரேட் ஃப்ரம் ஈச் அதர், மற்றதுலேருந்து செப்பரேட்டா இருக்கும். ஓகேங்களா? பிரிஞ்சிருக்கும். ஸோ தட் ஈச் கேமிட் ரிசீவ்ஸ், ஒவ்வொரு கேமிட்டும் எதை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் அல்லீல். ஓகேங்களா? ஃபார் தட் கேரக்டர், அந்த கேரக்டருக்கு ஒரு அல்லீல வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷன் புரியுதா? ஸோ அதாவது கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது, ஓகேங்களா? ஸோ கேமிட் எங்கேருந்தெல்லாம் வரும்? ஸோ எக்லேருந்தும் வரும், ஸ்பெர்ம்லேருந்தும் வரும். ஓகேங்களா? ஸோ தட் டூ அல்லீல்ஸ், ரெண்டு அல்லீல்ஸ் வருது. எதுக்காக? ஹெரிட்டபிள் கேரக்டரை வந்து செக்ரிகேட் பண்றதுக்காக ஃப்ரம் ஈச் அதர். ஸோ தட் ஈச் கேமிட் ரிசீவ்ஸ், ஒவ்வொரு கேமிட்ஸும் எதை ரிசீவ் பண்ணுது? ஒன்லி ஒன் அல்லீல் ஃபார் த கேரக்டர்ஸ். ஓகேங்களா? Then here each parent contribute only one alleles for each triad on its offspring. The two alleles an individual possesses do not blend but remain discrete entities that separate during gamete formation. Gamete formationல வந்து செப்பரேட் ஆகிரும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா F1 ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TT each plant produces two types of gamete, 50%. ஓகேங்களா? 50% carrying the T allele, capital T allele, and remaining 50% carrying small t allele. ஓகேங்களா? ஸோ when these F1 plants எப்படி இருக்கும்? செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது அதோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் பேரண்ட் கம்பைன் ரேண்டம்லி டு ப்ரொடியூஸ் தி F2 ஜெனரேஷன். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் லீட்ஸ் டு ஜீனோடைப் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி. இது வந்து ட்ரூவர். கேபிட்டல் டி ஸ்மால் டி 1, ஸ்மால் டி அண்ட் த ஃபினோடைபிக் ரேஷியோ வந்து 3 டால் 1 ஷார்ட்டா இருக்கும். ஸோ இப்படிதான் மெண்டல் வந்து இது பண்ணது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த இதுல ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேபிட்டல் டீயும் இந்த கேபிட்டல் டீயும் சேரும்போது கேபிட்டல் டி, இந்த கேபிட்டல் டீயும் இந்த ஸ்மால் டீயும் சேரும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஓகேங்களா?
ஸோ இங்க இருக்க ஸ்மால் டீயும் ஃபர்ஸ்ட்ல உள்ள கேபிட்டல் டீயும் சேரும்போது கேபிட்டல் டி, ஸ்மால் டி. எப்பவுமே ஸ்மால் டீய வந்து 2வது தான் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க இந்த இங்க வரும்போது அந்த ஜெனரேஷன்ல வரும்போது இங்கேயும் ஸ்மால் டி, அங்கேயும் ஸ்மால் டி. ஸோ இது வந்து ஆஃப்ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்? ஸ்மால் டி, ஸ்மால் டி. அப்போ உங்க பினோடைபிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டால் வந்து 1 ஷார்ட் ஆர். ஒரு கேப்பிட்டல் டி வந்துட்டாலே அது என்னதான் வரும்? டால்ன்னு தான் வரும். இதுல பிசிக்கல் பேசிஸ் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, லா ஆஃப் செக்ரிகேஷன் லைஸ் இன் மியோசிஸ். எஸ்பெஷலி டூரிங் அனாஃபேஸ் 1 வென் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். ஓகேங்களா? ஈச் கேரியிங் 1 அல்லீல். ஓகேங்களா? செப்பரேட் அண்ட் மூவ் டூ ஆப்போசிட் போல் ஆஃப் தி செல். அது ஆல்ரெடி அதுல படிச்சிருக்கோம். அப்படித்தானே? ஆப்போசிட் போல நோக்கி மூவ் ஆகும். ரிசல்ட்டிங் இன் கேமெட்ஸ் தட் ஈச் ரிசீவ்ஸ் ஒன்லி 1 அல்லீல்ஸ். ஒவ்வொன்னும் ஒரு அல்லீல்ஸ வந்து பெறும். ஃப்ரம் த பெயர். ஜோடியிலேருந்து 1 வந்து கிடைக்கும். இதுதான் வந்து என்னது? உங்களுக்கு லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. லா ஆஃப் செக்ரிகேஷன் சொல்லக்கூடியது வேற ஒண்ணும் இல்ல. செப்பரேட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? செக்ரிகேஷன்னாலே செப்பரேட் தான். தென் 3rd ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மென்ட். The law of independent assortment says to the alleles for different gene. ஓகேங்களா? டிஃபரண்ட் ஜீன்லேருந்து வரக்கூடிய அல்லீல்ஸ் ஃபார் டிஃபரண்ட் ஜீன்ஸ் assert independently of one another during gamete formation. ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, the inheritance of one trait does not influence the inheritance of another trait. ஒரு ட்ரையட் வந்து இன்னொரு ட்ரையட்ட வந்து என்ன பண்ணாது? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஓகேங்களா? இப்ப நம்ம முதல்ல படிச்சோம்னா, கேப்பிட்டல் டி இருக்கு, ஸ்மால் டி இருக்கு. கேப்பிட்டல் டி வந்து என்ன பண்ணும்? ஸ்மால் டீய வந்து மாஸ்க் பண்ணி கேப்பிட்டல் டி தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்னன்னா, த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ட்ரையட். ஒரு ட்ரையட் வந்து அதாவது ஒரு கேரக்டர் டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அனதர் ட்ரையட். அனதர் ட்ரையட் வந்து உருவாகுறதுல வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுறதுலயோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு இதுல வந்து என்னது? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஓகேங்களா? கீ ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் லொகேட்டட் ஆன் டிஃபரண்ட் குரோமோசோம்ஸ் ஆர் ஃபார் அபார்ட் ஆன் தி சேம் குரோமோசோம்ஸ் ஏதோ ஒண்ணு ஆர் இன்ஹெரிட்டட் இண்டிபெண்டன்ட்லி. ஓகேங்களா? த வே ஒன் பேர் ஆஃப் அல்லீல்ஸ் செப்பரேட் into gamete has no bearing on how another pair of alleles separate. ஒண்ணு வந்து இன்னொன்னுக்கு வந்து என்ன ஆகாது? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஸோ இதையும் வந்து மெண்டல் என்ன பண்றாரு? அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 2 ட்ரையட்ட வந்து எடுக்குறாரு. ஓகேங்களா? முதல்ல வந்து என்ன எடுத்தாரு? ஆ ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாமினன்ஸ்ல வந்து ஒரு கேரக்டர் தான் எடுத்தாரு. அப்படித்தானே? என்ன கேரக்டர் எடுத்தாரு? டாலு, ஷார்ட். அத மட்டும் தான் எடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்னன்னா 2 கேரக்டர எடுக்குறாரு. ஓகேங்களா? 2 கேரக்டர் எடுத்துட்டு, ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுறதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்றாரு. ஓகேங்களா? இதுல வந்து 2 கேரக்டர் எதெல்லாம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ, ரவுண்ட். ஓகேங்களா? கலரும் எடுத்திருக்காரு, ஷேப்பும் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? கலர் வந்து ஷேப் வரதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஓகேங்களா? ஷேப் வந்து கலருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. இதுதான் 2 கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. த மெண்டல் இன்வெஸ்டிகேட் 2 ட்ரையட்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்துல வந்து 2 ட்ரையட்ட வந்து எடுக்குறாரு. ட்ரையட்ன்னு சொல்லக்கூடியது கேரக்டர் தான். ஓகேங்களா? அத மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையட்ன்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணும் இல்ல. கேரக்டர்ஸ். சச் அஸ் சீடோட கலர் அண்ட் ஷீடோட ஷேப். ஓகேங்களா? இங்க வந்து எல்லோ கலருக்கு வந்து கேப்பிட்டல் ஒய் குடுத்திருக்கிறாரு. அதுதான் வந்து டாமினன்ட் கேரக்டர். கிரீன் கலருக்கு வந்து ஸ்மால் ஒய் குடுக்குறாரு. ஓகேங்களா? ஏன் ஸ்மால் ஒய் குடுக்குறாருன்னா, எல்லோவோட அதே இத தான் இங்கேயும் குடுக்குறாரு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஷேப் வந்து ரவுண்ட் தான் டாமினன்ட் ஆனனால, ரெசசிவ்க்கும் சாரி ஷேப்ல வந்து ரிங்கிள்டுக்கும் வந்து அதே ரவுண்டுக்குள்ள ஆரே தான் குடுக்குறாரு. ஓகேங்களா? ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது இல்லையா? அது நம்ம நம்ம குடுக்குறது தான்.
ஓகேங்களா? அவர் அந்த மாதிரி குடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? சோ 2 கேரக்டர் எடுத்திருக்கிறாரு. ஒன் இஸ் கலர், அனதர் ஒன் இஸ் ஷேப். கலர்ல வந்து 2 கலர் எடுத்திருக்கிறாரு. ஒன் இஸ் yellow, அனதர் ஒன் இஸ் கிரீன். இதுல கிரீன். சோ yellow தான் வந்து என்னது டாமினன்ட். ஓகேங்களா? சோ அதனால அதையே வந்து என்னது ஒய், கேப்பிட்டல் ஒய் அண்ட் ஸ்மால் ஒய்ன்னே குடுத்திருக்கிறாரு. தென் அனதர் கேரக்டர் இஸ் ஷேப். ஓகேங்களா? ஷேப்ல வந்து என்னது ரவுண்டும், ரிங்கிள்டும் இருக்கு. சோ ரவுண்ட் தான் டாமினன்ட் அப்படின்னு இருக்கிறது. சோ ரவுண்டுக்குள்ள ஆரையே, ரிங்கிள்டுக்கு ஸ்மால் ஆரா குடுத்திருக்காரு. ஓகேங்களா? சோ இங்க கிராஸ் ட்ரூ பிரீடிங் பிளான்ட்ஸ் வித் yellow ரவுண்ட் சீட் வித் ட்ரூ பிரீடிங் பிளான்ட்ஸ் வித் கிரீன் ரிங்கிள்டு எப்படி எடுக்கிறான்னா பியூரா இருக்கிறது தான் எடுக்கிறாரு. ஓகேங்களா? ட்ரூவா இருக்கிறது தான். சோ F1 ஜெனரேஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர்னு வருது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் தான். ஒரு ஒரு கேபிட்டல் அல்லீல் இருந்தாலே எப்படிதான் நமக்கு அது டாமினன்ட் தான். ஓகேங்களா? இங்க ஒரு கேபிட்டல் ஒய் வந்ததுனால அதோட கேரக்டர் வந்து என்னது டாமினன்ட் கேரக்டர் தான். ஒரு கேபிட்டல் ஆர் வந்தாலே அதோட கேரக்டர் வந்து என்னதான் டாமினன்ட் தான். இங்க வந்து F1 ஜெனரேஷன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்ரோசைகஸ் ஃபார் போத் ட்ரையட் அண்ட் எக்ஸிபிட்டட் த டாமினன்ட் பினோடைப் எல்லோ ரவுண்ட். ஓகேங்களா? இப்போ பினோடைப் எப்படியா இருக்கும் உங்களுக்கு எல்லோ ரவுண்டா இருக்கும். ஜீனோடைப் எப்படி இருக்கும் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர். ஓகேங்களா? F1 ஜெனரேஷன் வந்து செல்ஃப் பாலினேட்டடுக்கு இது பண்றாரு. They produced 4 types of gametes in equal proportion. So capital Y, capital R, capital Y, small y, capital R, small y, small r. இந்த மாதிரி இதுல வந்து கிடைக்குது. So this is due to எதனாலனா independent assortment. ஓகேங்களா? So independent assortmentனு சொல்லக்கூடியது என்னது ஒரு கேரக்டர் வந்து அடுத்த கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுறதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது அப்படிங்கறத இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இண்டிபெண்டன்டா தான் இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் வை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா F1 ஜெனரேஷனோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:3:3:1 அந்த ரேஷியோல இருக்கும். ஓகேவா? சோ 9 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோ ரவுண்டா இருக்கும். 3 வந்து எல்லோ ரிங்கிள்டா இருக்கும். 3 வந்து கிரீன் ரவுண்டா இருக்கும். 1 வந்து கிரீன் ரிங்கிள்டா இருக்கும். இந்த 1 மட்டும் தான் ரெண்டுமே ரெசிசிவ் கேரக்டர்ல வரும். ஓகேங்களா? எல்லோவும் ரெசிசிவா தான் இருக்கும். சாரி கிரீன் ரெசிசிவ், ringled recessive. The ratio dominant that the alleles for seed color segregated independently of the allele for seed shape. Okay. So if they were inherited together, ரெண்டுமே சேர்ந்து inherit ஆகும்போது only one phenotype combination would have been observed in the F2 generation. F2 generationல only two phenotype combination would have been observed. So இதோட physical basis என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா assortment also lies in meiosis stageல meiosis typeல specifically in metaphase 1ல வந்து where homologous chromosomes pair orient randomly at the metaphase plane. இதோட லிமிடேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா gene located close together on the same chromosomes are said to be linked. So gene located close together on the same chromosomes ல வந்து gene வந்து located close together இருக்கும்போது அத வந்து linked னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஜீனோட கான்செப்ட். ஓகேங்களா? ஜீன் வந்து நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டின்னு சொல்லும்போது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து கேரக்டர் வந்து பாஸ் ஆகுறது தான் வந்து என்ன சொல்றாங்க ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹெரிடிட்டியோட ஃபண்டமெண்டல் யூனிட்டே பிசிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்டே என்னதான் ஜீன் தான். ஓகேங்களா? இப்போ லிவிங் ஆர்கானிசத்தோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து செல்லுன்னு சொல்ற மாதிரி ஹெரிடிட்டியோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து என்னது ஜீன். ஓகேங்களா? இட் இஸ் ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இது வந்து
சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ தொடர்ச்சியா இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட ஒரு இது அமைப்பு ஓகேங்களா. தட் கேரிஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். தட் டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுது ஓகேங்களா. டு டிட்டர்மைன் ஏ பர்டிகுலர் ட்ரையட் ஆர் கேரக்டர்ஸ். ஒரு பர்டிகுலர் ட்ரையட்டையோ கேரக்டரையோ வந்து நிர்ணயிக்கிறது இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தான் ஓகேங்களா. அது கேரி பண்ணி எடுத்துட்டு போற ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். வாட் ஜீன் டஸ் ஓகேங்களா. ஒரு ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா many genes act as instruction to make functional molecules. எல்லா ஜீனுமே எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி செயல்படுது ஓகேங்களா. எதுக்கு? டு மேக் ஃபங்க்ஷனல் மாலிகூல்ஸ் பிரைமர்லி புரோட்டீன்ஸ் ஓகேங்களா, which perform a vast area of function in the cell. ஒரு செல்லுல வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதே யாரு தான்? ஜீன் தான் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் என்சைம்ஸ், ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ், சிக்னலிங் மாலிகூல்ஸ் எதுவா இருந்தாலும் சரிதான். அதர் ஜீன் கோட் ஃபார் வேரியஸ் டைப்ஸ் ஃபார் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ். டிஎன்ஏவும் இருக்குது, தென் ஆர்என்ஏ மாலிகூல்ஸும் இருக்குது ஓகேங்களா. தட் பிளே க்ரூசியல் ரோல் இன் ஜீன் எக்ஸ்பிரஷன். ஸோ அது வந்து ஜீன் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய ரோலா வந்து இருக்குது. ஜீன் எக்ஸ்பிரஷன், ரெகுலேஷன் வித்தவுட் பீயிங் translated into protein. Location. Genes are arranged linearly along chromosomes at a specific position called loci. Chromosome கூட தான் இருக்கும், எது ஜீன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸ்பெசிபிக் பொசிஷன், ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து இருக்கும், அதுதான் வந்து என்னது லோக்கி ஆர் லொகேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இன்ஹெரிட்டன்ஸ். ஆர்கானிசம் இன்ஹெரிட் ஜீன் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். ஆர்கானிசம் எப்படி வந்து ஜீனை வந்து பெறுது? இன்ஹெரிட் ஜீன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் ஓகேங்களா. இன் டிப்ளாய்டு ஆர்கானிசம், அதாவது எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் போல டிப்ளாய்டு ஆர்கானிசத்துல இண்டிவிஜுவல்ஸ் டிபிக்கலி ஹவ் 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் ஜீன். ஒவ்வொரு ஜீன்லயும் 2 காப்பீஸ் இருக்குது. ஒன் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஈச் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ். ஒன்று வந்து மதர்டேந்து வரும், ஒன்று வந்து ஃபாதர்டேந்து வரும். அதனாலதான் இதுக்கு வந்து என்னது 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. தென் அல்லீல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். 2 அல்லீல்னு படிச்சுட்டு இருக்கோம் அப்படிதானே. அந்த அல்லீல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அல்லீல் இஸ் ஒன் ஆஃப் 2 or more alternative forms of gene that are found at the same locus on homologous chromosomes. குரோமோசோம்ஸ்க்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் 2 or more alternative forms of gene. ஜீனோட அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்க்குள்ளாடி இருக்கும். ஸோ எப்படி வந்து ஆரிஜின் ஆகுது, எப்படி உருவாகுது? அல்லீல்ஸ் அரைஸ் ஃப்ரம் மியூட்டேஷன் வித் எ ஜீன். டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது மூலமாட்டு அல்லீல்ஸ் வந்து உருவாகுது ஓகேங்களா. தீஸ் சேஞ்சஸ் கேன் பி சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமரைசேஷன், பாலிமார்பிசம் ஆர் இன்சர்ஷன் ஆர் டெலீஷன் ஆஃப் நியூக்ளியோடைடு. இப்ப சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் சேஞ்சஸ் மீன்ஸ் இன்சர்ஷன், சேர்றதா இருக்கலாம், இல்லைன்னா டெலீட் ஆகுறதா இருக்கலாம். எது? நியூக்ளியோடைட்ஸ் வந்து அடிஷனா சேரும், இல்லாட்டி டெலீட் ஆகி போகும். இதனாலதான் வந்து என்ன வருது? மியூட்டேஷன் வந்து வருது ஓகேங்களா. ஸோ அல்லீல்ஸ் அரைஸ் ஃப்ரம் மியூட்டேஷன். மியூட்டேஷன்ல இருந்தா அல்லீல்ஸ் வந்து உருவாகுது ஓகேங்களா. இம்பாக்ட் ஆன் phenotype. Different alleles for the same genes can lead to different observable trait ஓகேங்களா. சேம் ஜீனுக்குள்ளாடி டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது can lead to different observable unit. Okay. For the gene that determines flower color in pea plant, purple allele for purple flower and other allele for white flower, இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஆட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டாமினன்ஸ் அண்ட் ரெசிசிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது in many cases alleles exhibit dominance relationship. Dominant alleles will express in
It's a triad even if only one copy is present. ஒரு காப்பி பிரசன்ட் இருந்தாலே அந்த ஒரு கேரக்டர் வந்து என்ன ஆகும், எக்ஸ்பிரஸ் ஆகும். ரெசசிவ் அல்லீல்ஸ் ஒன்லி எக்ஸ்பிரஸ் த இட்ஸ் ரைட் ஆஃப் டூ காப்பீஸ் ஆர் பிரசன்ட். ரெசசிவ் அல்லீல்ஸ் எப்போ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்னா அதோட 2 காப்பியுமே பிரசன்ட் ஆகி இருக்கும் போது. ஓகே. டாமினன்ட் அல்லீல்ஸ் வந்து ஒரு காப்பி பிரசன்ட் இருந்தாலுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ரெசசிவ் அல்லீல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 அல்லீல்ஸுமே பிரசன்ட் ஆகி இருந்தாலும் ரெசசிவ் அல்லீல்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். டிப்ளாய்டு ஆர்கானிசம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா 2 homologous chromosomes. They can carry at most 2 different alleles. ஓகேங்களா, 2 different alleles இருக்கும் from any given gene at a specific locus. If the 2 alleles are identical, 2 alleles வந்து identical இருந்ததுன்னா the individual is homozygous. That gene. If they are different of the individual, heterozygous. Then multiple alleles. Multiple alleles refers to a situation where there are 3 or more alternative forms of particular gene existing in a population. Multiple alleles அப்படின்னு சொல்லும்போது 2 or more alternative forms of particular gene. ஒரு particular gene ஓட 2 or 3 alternative forms. ஓகேங்களா. While an individual diploid organism can only possess 2 alleles for that gene at any given time, the population as a whole may have many different possible alleles. Most Mendelian traits involves only 2 alleles. 2 alleles மட்டுமே இருக்குதுன்னா multiple alleles expand this concept more than 2 varieties. How they arise? எப்படி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு? Like any alleles, multiple alleles arise through mutations. Over time, within a particular leading to various sequences, variants of the same genes. எப்படி அது அரைஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி அல்லீல் ஏதாவது அல்லீல போல மல்டிபிள் அல்லீல்ஸ் ஆர் அரைஸ் த்ரோ மியூட்டேஷன். மல்டிபிள் அல்லீல்ஸ் வந்து உருவாகுது மியூட்டேஷன் மூலமாட்டு ஓவர் டைம் வித்தின் எ பாப்புலேஷனுக்குள்ளாடி. இது எதை லீட் பண்ணுதுன்னா லீடிங் டு வேரியஸ் சீக்வன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சேம் ஜீன். இம்பாக்ட் ஆன் phenotype. The presence of multiple alleles often leads to a greater variety of phenotype for a given trait. With a population and an involve complex domains relationship. Alleles இருந்தாலே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா variety of phenotype வந்துரும். ஓகேங்களா, மல்டிபிள் alleles present ஆகிருக்குதுன்னு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், variety of phenotype இருக்கும் for a given trait within a population. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூனை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரே பூனைக்கு பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல இருக்கும். 4-5 குட்டி போட்டுது அப்படின்னு சொல்லும்போது சிலது ஒயிட்ல இருக்கும், சிலது பிளாக்ல இருக்கும், சிலது எல்லோ கலர்ல இருக்கும், சிலது கிரே கலர்ல இருக்கும். ஸோ இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபினோடைப்ஸை வந்து நாம பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்ப அதுல வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் அல்லீல்ஸ் வந்து ப்ரெசண்டா இருக்கு. ஓகேங்களா. And can involve complex dominant relationship. Example, complete dominance இருக்கலாம், incomplete dominance, co-dominance among different pairs of alleles. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ABO blood group. ஓகேங்களா. ABO blood group டைப்ல வந்து பாத்தீங்கன்னா designated capital T. There are 3 common alleles for this gene in the human population. IA, code for an A antigen on red blood cells. Code for B antigen on red blood cells. Codes for no antigen. Multiple phenotype வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ABO blood group. ஓகே. Pseudo alleles. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா pseudo alleles. Pseudo alleles addresses a historical and more nuanced understanding of gene structures and linkage. Pseudo allelism refers to the situation
where two or more distant gene that are functionally related and typically controlled the same overall characters are located extremely close together on the same chromosomes. இப்போ சீடோ கான்செப்ட் ஆஃப் சீடோ அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தேர் அட்ரஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மோர் nuanced understanding of gene structure and linkage. Key characteristics: closely linked genes affect the same character. Same character affect பண்ணும். Different aspect of eye color or pigmentation. They often have related or complementary functions that contribute to the same pathway or triad. ஓகேங்களா? Functional similarity அப்படின்னு பார்க்கும்போது they often have related to complementary function. ஓகேங்களா? Historical context அப்படின்னு சொல்லும்போது they resolved into multiple distinct but very tightly linked gene. Historical context: pseudo alleles emerged when geneticists performed complementation test and recombination mapping. That traits initially appeared to be controlled by a single or even with multiple cells. Losing locus in Drosophila. Drosophila affect eye shape and pigmentation. Mutation that cause the lozenge phenotype were initially throughout the evolutionary implication. Picture allele, multiple alleles, pseudolate. Alleles, multiple alleles, pseudo alleles. Alleles வந்து எப்படி இருக்கும்னா definition வந்து the variant form of a single gene. Multiple alleles வந்து variant forms of a single gene in a population. Pseudo alleles வந்து பாத்தீங்கன்னா two or more functionally related gene located very close together on a chromosomes. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அல்லீல வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் ஜீன். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிங்கிள் ஜீன் 3 or more வேரியன்ட். அதுல வந்து ஒரு வேரியன்ட் தான் இருக்கும். இதுல வந்து 3 or more வேரியன்ட் இருக்கும். தென் ரெசிடியோலஸ் 2 or more distinct functionally related genetic feature. தென் லோகஸ். ஸோ எங்க வந்து இருக்கும் அப்படிங்கிறது லோகஸ் ஆக்குபை த சேம் லோகஸ் homologous chromosomes. So multiple alleles வந்து பாத்தீங்கன்னா occupy the same locus. இதுவும் வந்து அப்படிதான் சேம் லோகஸ் தான். So last one வந்து occupy different but were close located to the same chromosomes. Occupy different but very close individual genotype. A diploid individual has 2 alleles for a gene. allele வந்து பாத்தீங்கன்னா a diploid individual has 2 alleles for a gene. diploid இருந்ததுன்னா. So இங்க next one வந்து பாத்தீங்கன்னா multiple allelesல பாத்தீங்கன்னா diploid individual has 2 alleles for the gene. So எப்படி வந்து allelesல இருக்குமோ அதே தான் வந்து என்னது மல்டிபிள் allelesல இருக்கும். லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா pseudo allelesல வந்து பாத்தீங்கன்னா individual has 2 copies of each of the closely linked gene. 2 copies. ஓகேங்களா? ரீகாம்பினேஷன்ல வந்து நோ ரீகாம்பினேஷன் வித் த அல்லீல்ஸ் இட்செல்ஃப். ஓகேங்களா? மல்டிபிள் அல்லீல்ஸ்லயும் நோ ரீகாம்பினேஷன் பிட்வீன் தி அல்லீல்ஸ். லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சீடோ செல்லுலார் சீடோ அல்லீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரேர் ரீகாம்பினேஷன் கேன் அக்கர் between the closely linked gene revealing their distinct nature. Functional unit represents a single genetic unit. Still represents a single genetic unit but with a more variance. So last one வந்து appear to function as a single generic unit. மூணுமே உங்களுக்கு single generic unit தான். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா more variance இருக்கும். So இதுல வந்து பாத்தீங்கன்னா close linkage but actually multiple genes. Close linkage and actually multiple genes. Example
T, capital T tall, small t short. Capital ABO blood group வந்து IA, IB, I. இது losing complex in Drosophila, modern concept of gene. இதுல வந்து cistern, muton and racon 3 இருக்குது. First one வந்து cistern, unit of function. So இதுல வந்து பாத்தீங்கன்னா it was first coined by Seymour Benzer. This defined as the segment of DNA that codes for a single polypeptide chain. The term cistern was coined by Seymour Benzer. So it is defined as the segment of DNA that codes for a single polypeptide chain. It is the unit of generic function concept. Two mutants are in the same cistern and this cell has no mutation. One mutation on one chromosomes and the other mutations. Complementation. This test is central to the definition of the cistern. If two mutations that cause the same mutant phenotype are brought together in a haploid organism or in a mixed infection, and a wild type of phenotype is restored, then the mutations are said to be complement. எப்போ complement ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா two mutations can cause the same mutant phenotype. ரெண்டு மியூட்டேஷன்னா ரெண்டு ஓகேங்களா சேம் மியூட்டன்ட் phenotype இருக்கும் ஓகேங்களா. டிப்ளாய்டு ஆர்கானிசம் இருந்ததுன்னா in a mixed infection பாத்தீங்கன்னா complement each other. மோனோசிஸ்ட்ரோனிக் அண்ட் பாலிசிஸ்ட்ரோனிக். மோனோசிஸ்ட்ரோனிக் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா closed for only one polypeptide chain. Closed for only one polypeptide chain. Monocistronic meaning one cistern corresponds to one gene. ஒரு ஜீனுக்கு ஒரு சிஸ்டம் ஓகேங்களா. பாலிசிஸ்ட்ரோனிக் அதனாலதான் அதை வந்து மோனோசிஸ்ட்ரோனிக்னு சொல்றாங்க ஓகேங்களா. யூகேரியோட்டிக்ல தான் இது இருக்குது. டிபிக்கலி ஈச் mRNA molecules code for only one polypeptide chain. ஓகேங்களா. அதனாலதான் இதை என்ன சொல்றாங்கன்னா மோனோசிஸ்ட்ரோனிக். பாலிசிஸ்ட்ரோனிக் அப்படின்னு சொல்ல முடியாது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக்ல இருக்கும். பாக்டீரியால இருக்கலாம், ஆர்கியால இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கு ஓகேங்களா. can be transcribed into a single RNA. So molecules that contains coding sequence for multiple different polypeptide. Example, mRNA polycistronic containing multiple cistronic. அடுத்து பாத்தீங்கன்னா mutation. So mutation அப்படின்னு சொல்லக்கூடிய it defined as the smallest unit of gene that can undergo mutation. So சில நேரங்கள்ல சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ சேஞ்ச் ஆகும், அடிஷன் ஆகலாம், இல்ல வந்து டெலிஷனா இருக்கலாம். எது நியூக்ளியோடைடு பெயர் ஓகேங்களா. இதுதான் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கான்செப்ட் ஆஃப் மியூட்டேஷன் highlights that genetic material is mutable at its most basic structural level. Benz's work showed that mutation could occur at many different points. Mutation வந்து many different pointsல வந்து என்ன ஆகும்னா ஷோ ஆகும் with a single cistern. எதோட உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா with a single cisternோட உருவாகும் ஓகேங்களா. ஈவன் வித் adjacent nuclei பேரும் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேகான் வந்து is defined as the smallest unit of a gene that can undergo recombination. ஸோ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராசிங் ஓவர்னு சொல்லுவோம் இல்லையா, ரீகாம்பினேஷன் அதுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியது ஓகேங்களா. இப்ப ரேகான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எ ஜீன். ஒரு ஜீனோட சின்ன ஒரு யூனிட் தான் வந்து என்னது ரேகான் சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா அண்டர்கோ ரீகாம்பினேஷன் ஓகேங்களா. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
கன்சிடர்ட் டு பி a சிங்கிள் நியூக்ளியோடைடு பேர். இதுல வந்து சிங்கிள் நியூக்ளியோடைடு பேர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா மியூட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் நியூக்ளியோடைடு பேர் தான். ஓகேங்களா? இதுலயும் வந்து ரேகான்லயும் பாத்தீங்கன்னா சிங்கிள் நியூக்ளியோடைடு பேர் தான். ரீகாம்பினேஷன் கேன் அக்கர் நாட் ஜஸ்ட் பிட்வீன் ஜீன். ரீகாம்பினேஷன் வந்து ஒரு 2 ஜீனுக்கு இடையில நடக்கக்கூடியது நடக்காது. பட் ஆல்சோ வித்தின் எ சிங்கிள் ஜீன். ஒரு சிங்கிள் ஜீனுக்குள்ளாடி நடக்கக்கூடியது. ஓகேங்களா? ரீகாம்பினேஷன் சொன்னாலே சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் பிட்வீன் ஹோமோலாகஸ் குரோமோசோம். பேஜ் நம்பர் 10. அப்ப ரேகான் சொல்லக்கூடியது புரியுது தானே உங்களுக்கு? சிங்கிள் நியூக்ளியோடைடு பேர் தான். இதுல வந்து ரீகாம்பினேஷன் வந்து அக்கர் ஆகுது. இந்த ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 ஜீனுக்கு இடையில நடக்கக்கூடியது கிடையாது. ஒரே ஜீனுக்குள்ளாடி நடக்கக்கூடியது. ஓகேங்களா? சேஞ்சஸ் அக்கர் பிட்வீன் அட்ஜசன்ட் நியூக்ளியோடைட்ஸ். எது 2த்துக்கு இடையில நடக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் நியூக்ளியோடைட்ஸுக்கு இடையில நடக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேகான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ சிங்கிள் நியூக்ளியோடைடு பேர் தான். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீகாம்பினேஷன் நடக்கும். ரீகாம்பினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஜீனுக்கு இடையில நடக்கக்கூடியது கிடையாது. ஒரு ஜீனுக்குள்ளாடி நடக்கக்கூடியது. அந்த ஒரு ஜீனுக்குள்ளாடியும் எது 2த்துக்கு இடையில நடக்கும்னா பிட்வீன் அட்ஜசன்ட் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே. சோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா providing that genetic exchange could occur at a resolution. Significance அப்படின்னு பாத்தீங்கன்னா genetic exchange could occur at a resolution as fine as individual nucleotide pair. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரீகாம்பினேஷன் வந்து எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் ஏ ஜீனுக்குள்ளாடி தான் நடக்கும். 2 அட்ஜசன்ட் நியூக்ளியோடைட்ஸ்க்கு இடையில வந்து நடக்கும். ஓகேங்களா? as fine as individual nucleotide pair அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then inter relations of cistone, muton and racon. ஓகேங்களா? சிஸ்டான் சொல்லக்கூடியது என்னன்னா ஓவர் ஆர்க்கிங் ஃபங்க்ஷனல் யூனிட். ஓகேங்களா? சிஸ்டானை என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? a segment of DNA coding for a polypeptide. ஓகேங்களா? ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டான் சொல்றாங்க. within a cistern there are many mutons. சிஸ்டானுக்குள்ளாடி என்ன நடக்குன்னா there are many mutons as a change in any single nucleotides. ஓகேங்களா? can lead to a mutation. mutons தான் மியூட்டேஷனை வந்து லீட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து within a cistern. அதே within a cistern இடையில many racons are there. ஓகேங்களா? so as genetic recombination can occur between adjacent nucleotide pairs. ஓகேங்களா? ரேகான்னாலே வந்து என்னதான் ரீகாம்பினேஷனுக்கு இந்த ரீகாம்பினேஷன் எது 2த்துக்கு இடையில நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் நியூக்ளியோடைடு பயர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் பிரின்சிபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ மெண்டலியன் பிரின்சிபிள்ஸோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து எதை முக்கியமா சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டராக்ட் வித் டைவர்ஸ் வேஸ் ஜீன் இன்டராக்ட் வித் ஈச் அதர். எப்படி வந்து வெரைட்டிஸான வேல வந்து ஜீன் வந்து இன்டராக்ட் ஆகுது வித் ஈச் அதர், மத்தது கூட எப்படி வந்து இன்டராக்ட் ஆகுது அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மெண்டலியன் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் வித் தி என்விரான்மெண்ட் டு ஷேப் ஃபீனோடைப். ஒரு ஃபீனோடைப்பை வந்து ஷேப் பண்றதுக்கு ஸோ ஜீன் வந்து மற்ற இது கூட எப்படி வந்து இன்டராக்ட் ஆகுதுன்னு சொல்றதுதான் வந்து என்னது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் பிரின்சிபிள்ஸ்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஜீன் வந்து இன்டராக்ட் ஆகுது. சோ இன்டராக்ட் ஆகுறது எதுக்காக? சோ என்விரான்மெண்ட் ஈச் அதர் அண்ட் வித் என்விரான்மெண்ட் கூட இன்டராக்ட் பண்ணுது. சோ மத்தது கூட இல்லைன்னா என்விரான்மெண்ட் கூட இன்டராக்ட் பண்ணுது. எதுக்காக? டு ஷேப் ஃபீனோடைப். ஃபீனோடைப்னா வெளியில தெரியக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய கேரக்டருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடாமினன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த கோடாமினன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் இன் ஹியூமன்ஸ். ஓகேங்களா? அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் இன் ஹியூமன்ஸ். ஓகேங்களா?
ஸோ கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? டாமினன்ஸ் படிச்சிருக்கிறோம், செக்ரிகேஷன் படிச்சிருக்கிறோம், எல்லாமே படிச்சிருக்கிறோம். பட் கோ டாமினன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனடிக் சினாரியோல போத் அல்லீல்ஸ் இன் எ ஹெட்ரோசைகோட்ல இருக்கக்கூடிய போத் அல்லீல்ஸ், அதாவது 2 அல்லீல்ஸுமே ஃபுல்லி அண்ட் சைமல்டேனியஸ்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் த பினோடைப். முழுசாவோ இல்ல ஒண்ணு போலயோ எக்ஸ்பிரஸ்ட் ஆகக்கூடியது, வெளியில வந்து தெரியக்கூடியது. வித்தவுட் பிளண்டிங், எந்த பிளண்டிங்கும் இல்லாம. நெய்தர் அல்லீல்ஸ் இஸ் டாமினன்ட் ஆர் ரெசிசிவ். அல்லீல்ஸ் வந்து டாமினண்டா இருந்தாலும் சரிதான், ரெசிசிவா இருந்தாலும் சரிதான், எந்த இதுவுமே இல்லாம ஃபுல்லாவோ இல்ல சைமல்டேனியஸ்லாவோ எக்ஸ்பிரஸ் ஆகிறது தான் வந்து என்னது? கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பினோடைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் ஹோமோசைகஸ் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல் வந்து ரெண்டையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேங்களா? போத் பேரண்டோட இதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து ஏபிஓ பிளட் குரூப். ஓகேங்களா? இதுதான் கோடாமினன்ஸ்னு சொல்லப்படும். ஸோ இதுல வந்து ஐஏ இம்யூனோகுளோபுலின் ஏ அண்ட் இம்யூனோகுளோபுலின் பி அல்லீல்ஸ் ஆர் கோடாமினன்ட். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இம்யூனோகுளோபுலின் ஏ அண்ட் இம்யூனோகுளோபுலின் பி அல்லீல்ஸ் ஆர் கோடாமினன்ட் அப்படின்னு சொல்றாங்க. An individual with genotype immunoglobulin A and immunoglobulin B has type AB blood expressing both A antigen and B antigen. So A antigen இருக்கும். இப்போ அம்மாவோட பிளட் குரூப் வந்து ஏ குரூப்பா இருக்கும், அப்பாவோடது பி குரூப்பா இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா ஏபி பிளட்னு கிடைக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதான் இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, கிளியரா கொடுத்திருக்காங்க பாருங்க. த ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரஸ் த கேரக்டர் ஆஃப் போத் ஹோமோசைகஸ் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஹோமோசைகஸ்னா ஒரு இதுதானே வரும், ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு இதுதான் வரும். ஓகேங்களா? சோ அதான் அதுல கொடுத்திருக்கு. நோட், both immunoglobulin A and immunoglobulin B are dominant over the I alleles, which represents the separate dominance relationship. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிக்கிள் செல் ட்ரையட்ஸ், சிக்கிள் செல் அனீமியா அப்படின்லாம் படிச்சிருப்போம் அது. ஓகேங்களா? இண்டிவிஜுவல் ஹைட்ரோசைகஸ் ஃபார் தி சிக்கிள் செல் அல்லீல்ஸ் அதுக்கு எப்படி இருக்கும்னா HbA HbSன்னு இருக்கும். ஓகேங்களா? ப்ரொடியூஸ் போத் நார்மல் அண்ட் சிக்கிள் ஷேப்டு ஹீமோகுளோபுலின். Hbன்னு சொல்லக்கூடியது என்னது? ஹீமோகுளோபுலின் A, ஹீமோகுளோபுலின் S. ஓகேங்களா? சிக்கிள் செல் அனீமியானெல்லாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குதா? இது வந்து பிளட்ல உள்ளதுதான். ஓகேங்களா? தே ஆர் ஜெனரலி ஏசிம்ப்டமாட்டிக். ஓகேங்களா? பட் ஓகே, ஏசிம்ப்டோமேட்டிக். ஓகேங்களா? பட் shows resistance to malaria, demonstrating the simultaneous expression of both normal and sickle cell characters. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இது கோடாமினன்ஸ் அப்படின்னாலே கரெக்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம். ஸோ அதுலயும் வந்து சிக்கிள் செல் ட்ரையட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோடாமினன்ஸ், செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா genetic scenario where the heterozygous phenotype is intermediate. ஓகேங்களா? between the two homozygous phenotypes, neither allele is completely dominant over the other. allele வந்து எப்படி இருக்கும்னா completely dominant over the other. ஓகேங்களா? phenotype a blending or an intermediate expression of the traits from the two homozygous parents. so blending or an இன்டர்மீடியேட் எக்ஸ்பிரஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், இன்டர்மீடியேட்டா எக்ஸ்பிரஸாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆஃப் த ட்ரையட்ஸ் ஃப்ரம் தி டூ ஹோமோசைகஸ் பேரண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளவர் கலரின் ஸ்னாப் டிராகன். ஓகேங்களா? ஸோ கிராஸ் பிட்வீன்
true breeding red flower plant and a true breeding white flower plant produces the F1 generation வந்து பிங்க் கலர்ல இருக்கும். ரெண்டும் சேர்ந்து இன்னொரு விதமான கலரை வந்து உருவாக்கும். ஓகேங்களா? அதனாலதான் அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்டர்மீடியட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிளண்டிங்கா இருக்கலாம், இல்லைன்னா எப்படி இருக்கும் இன்டர்மீடியட் எக்ஸ்பிரஷன். அதனாலதான் ஹெட்ரோசைகஸ் பினோடைப், அதாவது வெளிப்படக்கூடிய அந்த கேரக்டர் வந்து இன்டர்மீடியட். ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்து பிங்க் கலர்ல வந்து மாறுது. ரெட்டும் ஒயிட்டும் ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்து பிங்க் கலர்ல மாறுது. இதை வந்து F1 ஜெனரேஷன் வந்து கொடுக்கும்போது என்ன எப்படி F1 ஜெனரேஷன் வந்து செல்ஃப் பாலினேட்டிங் பண்ணும்போது F2 ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பினோடைபிக் ரேஷியோ 1 ரெட் 2 பிங்க் 1 ஒயிட் கிடைக்கும். சோ முழுசா என்னவும் கிடைக்கும், உங்களுக்கு ரெட்டும் கிடைக்கும், முழுசா ஒயிட்டும் கிடைக்கும் ஒண்ணு. சோ ரெண்டும் இன்டர்மீடியட் கலர்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஜீன் இன்டராக்ஷன். ஜீனோட இன்டராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜீன் இன்டராக்ஷன் அக்கர் எப்போன்னா 2 or more different genes interact. ரெண்டோ இல்ல அதுக்கு அதிகமான ஜீன்ஸ் வந்து இன்டராக்ட் ஆகும்போது டு இன்ஃப்ளூயன்ஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ சிங்கிள் ஃபீனோடைப். ஓகேங்களா? 2 or more வந்து சேர்ந்து ஒரு சிங்கிள் ஃபீனோடைப் இத வந்து ட்ரையட்டை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து அவுட்கம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஹைபிரிட் கிராசஸ். ஓகேங்களா? 9:3:3:1 மெண்டலியன் ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 9:3:3:1 இருக்கும். தென் டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எபிஸ்டாட்டிசிஸ், ப்ரோநாமினன்ட் டைப், ஜீன் இன்டராக்ஷன். இதுல வந்து என்னெல்லாம் காம்ப்ளிமெண்டரி ஜீன் ஆக்ஷன். ஸோ அதர் ஃபார்ம்ஸ் இன்க்ளூட் காம்ப்ளிமெண்டரி ஜீன் ஆக்ஷன், supplementary gene action, duplicate gene action, etc. Each leading to specific modification ratio. So next one வந்து epistasis. So epistasis அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா specific type of gene interaction where one gene masks or modifies the phenotypic expression of another gene at a different locus. ஓகேங்களா? முதல்ல படிச்சது மாதிரி டாமினன்ஸ் படிச்சோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது என்ன பண்ணணும்னா இன்டராக்ஷன், ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ஜீன் இன்டராக்ஷன். இது எல்லாமே ஜீனோட இன்டராக்ஷன் தான். இங்க வந்து ஒன் ஜீன் மாஸ்க், ஒரு ஜீன் வந்து மறைக்குது ஆர் மாடிஃபைஸ், மறைக்குது இல்லைன்னா மாடிஃபை ஆகும். the phenotypic expression of another gene, another ஜீனோட phenotypic expression வந்து என்ன பண்ணும், மாடிஃபை பண்ணும் இல்லைன்னா மறைக்கும். ஓகேங்களா? இதுதான் எபிஸ்டாசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. சோ டாமினன்ஸ்ல என்ன படிச்சோம், ஒண்ணு வந்து இன்னொன்னோட கேரக்டரை வந்து என்ன பண்ணும், மாஸ்க் பண்ணும் அப்படின்னு படிச்சோம். சோ இங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜீன்ல இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணும்னா வேற ஒன் ஜீன், ஒரு ஜீன் வந்து மாஸ்க் பண்ணும் இல்லைன்னா மாடிஃபை பண்ணும் அனதர் ஜீனோட கேரக்டர், ஃபீனோடைபிக் கேரக்டர், வெளியில தெரியக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய கேரக்டரை வந்து என்ன பண்ணும், மாஸ்க் பண்ணும் இல்லைன்னா மாடிஃபை பண்ணும். அட் ஏ டிஃப்ரெண்ட் லோக்கஸ். எப்படி லோக்கஸ் எப்படின்னா அதாவது லொகேஷன் எப்படி இருக்கும்னா டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இதோட மெக்கானிசம் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பிளாக்ட், செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ராடக்டா இருக்கும். அதான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து மாஸ்கா இருக்கலாம், இன்னொன்னு மாடிஃபையா இருக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுதுன்னா பிளாக் பண்ணுது. ஓகேங்களா? சோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுதுன்னா ப்ராடக்ட் cannot be expressed regardless of the alleles at the second locus. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னன்னா கோட் கலரின் லேப்ராடர் ரிட்ரைவர்ஸ் ஜீன் பிபி, பிளாக் பிக்மெண்ட் டாமினன்ட், ப்ரௌன் பிக்மெண்ட் ரெசிசிவ். இதுல வந்து ரெண்டு வந்து எடுத்திருக்காங்க கோட் கலர்ல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பிக்மெண்ட் வந்து டாமினண்டாவும் ப்ரௌன் பிக்மெண்ட்டை வந்து ரெசிசிவாகவும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலோஸ் பிக்மெண்ட் டெபாசிஷன் தென் டாமினன்ட். அலோஸ் பிக்மெண்ட் டெபாசிஷனை வந்து டாமினண்டாவும், ப்ரிவென்ட் பிக்மெண்ட் டெபாசிஷனை வந்து ரெசிசிவாகவும் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து டைஹைபிரிட் கிராஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 9:3:3:1 ரேஷியோ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளியோட்ரோஃபி. பிளியோட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா phenomenon where a single gene affect multiple
seemingly unrelated phenotypic traits. ஒரு phenomenon where a single gene வந்து affect multiple phenotypic traits. ஓகேங்களா? ஒரு single gene affect multiple unrelated phenotypic traits. ஓகேங்களா? ஒன்னொன்னோட டெஃபினிஷன் வந்து கரெக்டா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிளியோட்ரோபின்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணுமே இல்ல. சிங்கிள் ஜீன் வந்து அஃபெக்ட் மல்டிபிள் phenotypic traits. ஓகேங்களா? unrelated phenotypic traits. வந்து gene typically codes of your proteins that is involved in multiple different biochemical pathways or has effects in different tissues. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபீனைல் கீட்டோனியூரியா. ஃபீனைல் கீட்டோனியூரியாலாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாமே படிச்சிருப்போம் நம்ம எம்எஸ்சில. A single defective gene leads to a accumulation of phenylalanine. alanine. ஸோ ஒரு சிங்கிள் ஜீன் வந்து ஒரு மல்டிபிள் இதை வந்து என்னது சேஞ்ச் பண்ணுது. லீட்ஸ் டு அக்குமுலேஷன் ஆஃப் phenylalanine. அடுத்து சிக்கிள் செல் அனீமியா. மியூட்டேஷன் இன் தி பீட்டா குளோபுலின் ஜீன் லீட்ஸ் டு சிக்கிள் ஷேப்ட் ரெட் பிளட் செல்ஸ். செகண்ட் ஒன்று மர்ஃபான் syndrome. So a single mutation of a gene for fibrillin. Next one வந்து genomic imprinting. இது வந்து epigenetic phenomena. Epigenetic phenomena where the expression of a gene depends on whether it was inherited from the mother or the father. Mother டேந்து எக்ஸ்பிரஷன் மதர்கிட்ட உள்ள கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா இல்ல ஃபாதர்கிட்ட உள்ள கேரக்டரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா அப்படிங்கறத சொல்றது. ஓகேங்களா? ஒன் காப்பி ஆஃப் தி ஜீன் இஸ் சைலன்ஸ். ஓகேங்களா? அண்ட் தி அதர் எக்ஸ்பிரஸ்ட் பேஸ்ட் பியூர்லி ஆன் பேரண்டல் ஒரிஜின், நாட் ஆன் இட்ஸ் சீக்வன்ஸ். ஓகேங்களா? திஸ் எபிஜெனிக் மார்க் இஸ் மெயின்டைன்ட் த்ரூஅவுட் சொமாட்டிக் செல் டிவிஷன். ஸோ இது வந்து மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா சொமாட்டிக் செல் டிவிஷன். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா Prader-Willi syndrome and Angelman syndrome. Deletion of, so இது வந்து பாத்தீங்கன்னா both syndrome involve a deletion on chromosomes 15. So this means parental copy of genes in the deleted region is normally expressed. Okay, and the maternal copy is imprinted. மெட்டர்னல் காப்பி வந்து பிரிண்ட் ஆகாது. ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோமும் இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பெனிட்ரன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரசிவிட்டி. ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் எ பர்டிகுலர் ஜீனோடைப் ஹூ ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் த அசோசியேட்டட் பினோடைப். ஓகேங்களா? ப்ரொபோர்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் எ பர்டிகுலர் ஜீனோடைப். ஸோ எந்த ரேஷியோல இருக்கணும், எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் த அசோசியேட்டட் phenotype. ஆக்சுவலா இருக்கக்கூடிய phenotypeல வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும், எவ்வளோ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும். So complete penetrance. 100% individuals with a specific genotype express the associated phenotype. Incomplete penetrate இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது if less than 100% of individuals with a specific genotype express the phenotype. For example, 80% of the people dominant disease causing alleles develop the disease. So இதோட இந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா degree or intensity to which a particular genotype is expressed as a phenotype in individual who do show the trait. யாரு அந்த ட்ரைட்டை வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது. The degree or intensity to which a particular genotype, எந்த particular genotype is expressed ஆகணும் as a phenotype ஆட்டி எந்த ஒரு பர்டிகுலர் ஜீனோடைப் வந்து வெளிவரணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 1 இண்டிவிஜுவல் வித்தின் நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் 1 gene mutation
shows variable expressivity. Phenocopy அப்படின்னு சொல்லக்கூடியது phenotype that is produced by environmental factors. சில environmental factorsனால phenotype வந்து பாதிக்கப்படும். எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ், chemicals, infection, nutrition. But mimics a phenotype typically caused by a specific genotype. Okay. The individual with a phenocopy does not have an underlying gene mutation. சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால phenotype வந்து phenotype வந்து நிர்ணயிக்கப்படுறது தான் வந்து என்னது phenocopy அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் Phocomelia due to thalidomide. அதாவது ட்ரக் thalidomide when taken during pregnancy periodல வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக் எடுக்கும்போது that causes severe limb deformities. ஓகேங்களா? in children. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து உள்ளுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து பாதிக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு ட்ரக்ஸ்னால நமக்குள்ளாடி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நோய் தான் இந்த phenocopy அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஃபேக்டர் வந்து இன்டர்னலா அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? மற்ற மாதிரி இது வந்து பாடியிலேருந்து வந்தது கிடையாது. பேரண்டோட பாடியிலேருந்தோ இதுலேருந்தோ வந்தது கிடையாது. ஓகேங்களா? ஸோ பேரண்ட் மீன்ஸ் வந்து என்னது மதரோடதுலேருந்தோ ஃபாதர்லேருந்தோ குழந்தைக்கு வரக்கூடியது கிடையாது. பட் எடுத்துக்கிட்ட ஒரு இன்டேக் அந்த ஒரு ட்ரக்குனால அம்மா எடுத்துக்கிட்ட ஒரு ட்ரக்குனால குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் வந்து என்னது phenocopy அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஸோ நாட் ஒன்லி த ட்ரக்ஸ் பட் ஆல்சோ கெமிக்கல்ஸ், இன்ஃபெக்ஷன், தாய்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து குழந்தைங்களை பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் அம்மாவுக்கு அந்த பிரெக்னன்சி பீரியட்ல கிடைக்கலன்னா அதுவும் வந்து குழந்தைய வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு எக்ஸ்பிரசிவ் கேரக்டர் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா phenocopy அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ரிக்கெட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். லிங்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய the tendency of genes located close together on the same chromosomes to be inherited together. க்ளோஸா இருக்கக்கூடிய லொக்கேட்டட் ஜீனோட லொகேஷன் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது ஆன் தி சேம் குரோமோசோம்ஸ்ல வந்து டு பி இன்ஹெரிட்டட் டுகெதர் ரெண்டும் சேர்ந்து இன்ஹெரிட் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? தீஸ் ஜீன்ஸ் ஆர் செட் டு பி லிங்க்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டீவியேஷன் ஃப்ரம் மென்டல், violates independent assortment because they don't segregate independently. ஓகேங்களா? தென் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் ஹோமோலாகஸ் குரோமோசோமுக்கு இடையில ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது. ஓகேங்களா? எப்போ நடக்கும்னா இது டூரிங் ப்ரொஃபேஸ் 1 ஆஃப் மியோசிஸ் செல் டிவிஷன்ல ஸ்டேஜ் வந்து ப்ரொஃபேஸ் 1 ஸ்டேஜ்ல வந்து நடக்குது. கிராசிங் ஓவர் generates genetic variation by shuffling alleles on chromosomes, increasing diversity of. So here வந்து பாத்தீங்கன்னா determined by gene located on the sex chromosomes. ஓகேங்களா? இதை வந்து நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோமும் இருக்கும், ஒய் குரோமோசோம்ஸும் இருக்கும். In humans, most sex-linked traits are X-linked because the X chromosomes is much larger that carries many more genes than the Y chromosomes. ஓகேங்களா? ஒய்யை விட எக்ஸ் தான் வந்து அதிகமான ஜீனை வந்து எடுத்துட்டு போகும். மேலுக்கு வந்து எப்படி இருக்கும்னா affected males XY இருக்கும். ஓகேங்களா? has only one X chromosomes. If they inherit a single recessive alleles on their X, they will express the trait because there is no second X chromosomes to mask it. So secondary X chromosomes வந்து அதுல இருக்காது. ஸோ அதை வந்து மறைக்கிறதுக்கு they are hemizygous. ஓகேங்களா? So affected father cannot pass to son. Father pass their Y chromosomes to
சன்னுக்கு வந்து Y குரோமோசோம்ஸ வந்து பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபாதர்ஸ் பாஸ் தேர் X குரோமோசோம்ஸ் டூ ஆல் டாட்டர்ஸ். எல்லா டாட்டருக்கும் வந்து Y குரோமோசோம்ஸ வந்து பாஸ் பண்ண முடியும். டாட்டர் வில் பி கேரிஸ் இஃப் த மதர் இஸ் நாட் அஃபெக்டட். ஓகேங்களா? அஃபெக்டட் மதர் பாஸ் டு ஆல் சன்ஸ். ஆல் சன்ஸ் ஆஃப் அன் அஃபெக்டட் மதர் வில் பி ஸோ யூசுவலா வந்து எப்படி இருக்கும்னா, மதருக்கு வந்து XX இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாதருக்கு வந்து XY இருக்கும். ஸோ டாட்டரா இல்ல பாய் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறது யாரு தான்? யாரோட குரோமோசோம்ஸ் தான்? ஃபாதரோட குரோமோசோம்ஸ் தான். எக்ஸாம்பிள் ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா. ஸோ இதெல்லாமே இருக்கு. செக்ஸ் லிமிட்டட் கேரக்டர்ஸ். Expressed only in one sex, even though the genes responsible for traits are present in both sex. ஓகேங்களா? The expression is limited by the hormonal or anatomical differences because between males and females. ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஒன்லி ஒன் செக்ஸ் தான் வரதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஒரே இண்டிவிஜுவல்ல வரதுக்கான சான்சஸ் இல்ல. ஓகே. எக்ஸாம்பிள் மில்க் ப்ரொடக்ஷன் இன் மேமல்ஸ். மேமல்ஸ்ல வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வருது. ஸோ எக்ஸாம்பிள் டெஸ்டிகுலர் ஹெர்னியா இன் ஹியூமன்ஸ். ஃபெதரிங் பேட்டர்ன்ஸ் இன் சிக்கன்ஸ். சில கேரக்டர் வந்து மேலுக்கு மட்டுமே இருக்கும். சில கேரக்டர் வந்து ஃபீமேலுக்கு மட்டுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இப்ப மெமரி கிளாண்ட்ஸ் வந்து யாருக்கு பிரசன்ட்டா இருக்காது? மேலுக்கு வந்து பிரசன்ட்டா இருக்காது. ஒன்லி ஃபீமேலுக்கு மட்டும் தான் இருக்கும். ஃபெதர் வந்து எதுக்கு மட்டும் தான் பிரசன்ட்டா இருக்கும்? ஒன்லி ஃபீமேலுக்கு மட்டும் தான் இருக்கும். பேர்ட்ல. ஓகேங்களா? மேலுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் தான் செக்ஸ் லிங்க்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? தென் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது phenotype associated with a particular genotype is expressed differently in males and females. ஓகேங்களா? phenotype associated with a particular genotype. இப்போ ஒரு phenotype தெரியணும் எக்ஸ்பிரஸ் ஆகணும்னா பர்டிகுலர் ஜீனோடைப் வந்து அதுக்குள்ளாடி வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்லி இன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். அது வந்து மேல்ஸுக்கு ஒன்றா இருக்கும், ஃபீமேல்ஸுக்கு இன்னொன்னா இருக்கும். ஓகேங்களா? மெக்கானிசம். ஸோ எக்ஸாம்பிள் பேட்டர்ன் வந்து பிளைண்ட்னஸ் இன் ஹியூமன்ஸ். இன் மேல்ஸ் வந்து பி அல்லீல்ஸ் டாமினண்டா இருக்கும். ஸோ பிபி அண்ட் கேபிட்டல் பி ஸ்மால் பி டைப்ஸா இருக்கும். இன் ஃபீமேல்ஸுக்கு வந்து பி அல்லீல்ஸ் ரெசிசிவா இருக்கும். ஸோ கேபிட்டல் பி ரிசல்ட் இன் பிளைண்ட்னஸ். ஓகேங்களா? பட் கேபிட்டல் பி ரிசல்ட் இன் நோ baldness. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேன். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். செக்ஸ வந்து டிட்டர்மைன் பண்றது எதுதான்? மேலோட தான். ஓகேங்களா? ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் இஸ் பிரைமர்லி குரோமோசோமல். பொதுவா வந்து குரோமோசோமல் மீனிங் தட் இன் individual biological sex is determined by the specific combination of sex chromosomes inherited at the time of fertilization. This system is known as the XXXY sex determination system. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் கேபிட்டல் ஒய். ஓகேங்களா? இந்த குரோமோசோமல் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் இஸ் பிரைமர்லி குரோமோசோமல். ஓகேங்களா? குரோமோசோமல் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ நமக்கு வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படிதானே? ஸோ இதுல வந்து டோட்டலா வந்து 46 குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஈச் சோமாட்டிக் செல்ஸ் வந்து 22 பேர்ஸ் ஆஃப் ஆட்டோசோம்ஸ், 1 பேர் ஆஃப் அல்லோசோம்ஸ் வந்து நமக்கு பிரசன்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அல்லோசோம்ஸ் ஆர் செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 23ல வந்து 22 வந்து ஆட்டோசோம்ஸ்.
ஓகேங்களா? 24 23 வந்து செக்ஸ் குரோமோசோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? So female typically have 2 X chromosomes. பொதுவா இப்போ if it is female baby means அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா XX இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல வந்து ஒரு எக்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லும்போது மதர் கிட்ட இருந்து வரும். ஒரு எக்ஸ் அனதர் எக்ஸ் வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வரக்கூடியது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மேல்ஸ் டிபிக்கலி ஹேவ் எக்ஸ் ஒய். ஓகேங்களா? சோ ஹியர் எக்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர் கிட்ட இருந்து தான் வருது. ஒய் இஸ் ஃப்ரம் ஃபாதர். ஓகேங்களா? இதுல வந்து 50% கேரி அன் எக்ஸ் குரோமோசோம் அண்ட் 50% கேரி அ ஒய் குரோமோசோம்ஸ். ஓகேங்களா? 2 குரோமோசோம்ஸ் இருக்குது. சாரி 100%ல 50% வந்து எக்ஸா இருக்கும். 50% வந்து ஒய்யா. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீமேல் அப்படின்னு சொல்லும்போது XX. ஓகேங்களா? சோ மேல் அப்படின்னு சொல்லும்போது XY. The sex of the offspring is determined by the sperm that fertilizes the egg. ஓகேங்களா? Therefore, the father's sperm determines the genetic sex of the child. ஓகேங்களா? சோ எல்லாரும் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு. பட் ரீசன் யாருதான்? ஃபாதர் தான். ஓகேங்களா? Therefore, the father's sperm, ஃபாதரோட ஸ்பெர்ம் தான் டிட்டர்மைன்ஸ் நிர்ணயிக்குது the genetic sex of child. சைல்டோட ஜெனடிக் செக்ஸ் என்ன அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது ஃபாதர் தான். ஃபாதரோட ஸ்பெர்ம். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா SRY ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வேற ஒண்ணும் இல்ல. செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜியன். ஓகேங்களா? Y. While the presence of Y chromosomes, ஒரு Y chromosomes பிரசன்ஸ்ல இருக்கும்போது கீ ஃபார் மேல் டெவலப்மெண்ட். எதுக்கான கீயா இருக்கும்? அது மேல் டெவலப்மெண்ட்டுக்கான கீயா இருக்கும். இட் இஸ் நாட் தி என்டையர் குரோமோசோம்ஸ். இது வந்து முழுசான குரோமோசோம்ஸ் கிடையாது. ஆல்ரெடி நம்ம அங்க படிச்சோம். 50% வந்து எப்படி இருக்கும்? எக்ஸா இருக்கும். 50% வந்து ஒய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். அப்படித்தானே? சோ சேம் திங் இங்கேயும் வருது பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a key for male development. It's not the entire chromosomes. இது முழுமையான குரோமோசோம்ஸ் கிடையாது. பட் a specific genome on it. பட் இது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஜீனோம். That is the primary determinant. அது வந்து primary determinant-ஆ இருக்குது. This crucial gene is the SRY gene located on the short arm of the Y chromosomes. So Y chromosomes-ல இருக்கு. The SRY gene codes for a protein called sex determining region Y. Sex determining region Y protein. Testis determining factor or TDF. ஓகேங்களா? Then mechanism in XY embryos-ல வந்து பாத்தீங்கன்னா so around the 6th to 8th week the embryonic development in all humans embryos have indifferent or bipotential gonads. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா XY in embryos. If a functional SRY gene is presented and expressed, the XRY proteins act as a transcription factor. So இது எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் ஆட் வந்து ஆக்ட் பண்ணுது. இட் பைண்ட்ஸ் டு ஸ்பெசிபிக் DNA ரீஜியன். ஸோ ஒரு ஸ்பெசிபிக்கான DNA ரீஜியன்ல போய் பைண்ட் பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் இனிஷியேட் த கேஸ்கேட் ஆஃப் ஜீன் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கான சீக்வென்ஷியல் ஆர்டர்ல ஜீன் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ தட் அன்டிஃபரன்ஷியேட் கோனாட்ஸ் டு develop to testis. ஓகேங்களா? gonads வந்து testis ஆட்டு develop ஆகும். That testis then start producing male hormones. So after that male hormones வந்து secrete பண்ண ஆரம்பிச்சு. ஓகேங்களா? male hormone சொல்லக்கூடியது androgen. ஓகேங்களா? இது வந்து XY எம்பிரியோவா இருக்கும்போது இவ்வளவு நேரம் படிச்சது. Then XX எம்பிரியோவா இருக்கும்போது absence of functional SRY gene, this male
டிட்டர்மினிங் பாத்வேஸ் இஸ் நாட் ஆக்டிவேட்டட். இந்த மேல் டிட்டர்மினிங் பாத்வேஸ் வந்து ஆக்டிவேட்டடா இருக்காது. ஓகேங்களா? ஸோ கான்சிக்வென்ட்லி த பைபொட்டன்ஷியல் கோனாட்ஸ் டெவலப் இன்டு ஓவரீஸ். ஓவரீஸ் ஆட்டு டெவலப் ஆகுது. which then produce female hormones, ஈஸ்ட்ரோஜன். அந்த ஹார்மோனோட நேம் வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆண்ட்ரோஜன், ஃபீமேல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்ட்ரோஜன். தென் ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் செக்ஷுவல் டிஃபரன்ஷியேஷன். ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கொனாட் டிஃபரன்ஷியேட்டர், அதாவது டெஸ்டிஸாவும் இருக்கலாம், ஓவரிஸாவும் இருக்கலாம். தே பிகின் டு ப்ரொடியூஸ் செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? ஸோ விச் தென் derived the further development of internal and external genitalia and secondary sexual characters வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும்போது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல தான் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் செக்ஸுவல் டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து சேர்ந்து விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வரும். ஸோ நம்ம பொண்ணுங்க ஆம்பளைங்க கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படிங்கிற. ஸோ அந்த நேரம் அதான் வந்து என்னது, அந்த ஒரு பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர் வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ மேல் டெவலப்மெண்ட். ஸோ டெஸ்டஸ் ப்ரொடியூஸ் வந்து டெஸ்டோஸ்டீரான். ஓகேங்களா? வித் ஸ்டிமுலேட் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி உல்ஃபியன் டக்ட்ஸ் இன்டு மேல் இன்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து எபிடிடிமிஸ் இருக்கும், வாஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், செமினல் வெசிக்கிள்ஸ் இதெல்லாமே வந்து டெஸ்டிஸ்ல வந்து பிரசன்ட் ஆகும். ஓகேங்களா? So then testis also produce anti-Mullerian hormones, and okay, which causes the regression of the Mullerian ducts. Then testosterone converted into dihydrotestosterone. ஃபீமேல் டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆப்சன்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஒய். ஓகேங்களா? மேல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் எஸ்ஆர்ஒய் ஜீன். ஃபீமேலுக்கு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஒய் ஜீன். என்ன எஸ்ஆர்ஒய் and male hormones, the Mullerian ducts develop into the female internal reproductive structures. The Wolffian ducts regress due to the absence of testosterone. இதுல வந்து DH3, the external genitalia develops into female structure, clitorius, labia அதெல்லாமே இருக்கும். absence of DH3. ஓகேங்களா? DH3 னா dihydrotestosterone. ஓகேங்களா? So later at puberty, so ovarian estrogen drives the development of females secondary sexual characters வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா சில சேஞ்சஸ் வந்து வரும். பிரஸ்ட் டெவலப்மெண்ட், பியூபிக் ஹேர், மென்சுரேஷன் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். Then variation and complexities of disorders of sex development. ஓகேங்களா? disorders of sex development அப்படின்னு சொல்லும்போது while the excess XY system with the SRY gene இருக்கும்போது is the typical mechanism various can occur. So difference of sex development previously known as intersex condition. ஓகேங்களா? இப்போ XX வந்து மேல் individual XS karyotype இருக்கும்போது but male phenotype. This usually occur due to the translocation where the SRY gene. ஓகேங்களா? XX ஆல்ரெடி நமக்கு தெரியும். XX வந்து என்னது SRY பாசிட்டிவ் XS மேல்ஸ். ஓகேங்களா? SRY gene. So functional part from the father's Y chromosomes is mistakenly transferred to an X chromosomes or autosomes during sperm formation. Sperm formationல வந்து தவறுதலா சேர்ந்துரும். ஓகேங்களா? அடுத்து XY ஃபீமேல்ஸா இருக்கும் சிலது. ஓகேங்களா? ஸ்வியர் சிண்ட்ரோமா இருக்கும் அது. ஆக்சுவலி ஃபீமேல் சொல்லும்போது XY தான் இருக்கணும். சாரி, மேல்னு சொல்லும்போது XY தான் இருக்கணும்.
ஃபீமேல் சொல்லும்போது XX தான் இருக்கணும். பட் இது வந்து ஒரு தவறுதலா வந்து XXன்னு வந்து வந்துரும். ஓகேங்களா? அது வந்து என்னது? இட் இஸ் எ டிஸார்டர். ஓகேங்களா? ஸோ XY வந்து ஃபீமேல்ஸ். ஸோ XX இருந்தா தான் அது ஃபீமேல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரது. இண்டிவிஜுவல் வித் அன் XY கேரியோடைப் பட் எ ஃபீமேல் ஃபீனோடைப். பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருப்பாங்க? ஃபீமேலா தான் இருப்பாங்க. கேரியோடைப் எப்படி இருக்குது? XY. ஜீனோடைப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? This is often happens due to the mutation or deletion of the SRY gene. ஓகேங்களா? And the Y chromosomes rendering it not functional. ஓகேங்களா? Without the functional um, பொதுவா வந்து ஒரு ஃபீமேல் இது உருவாகணும்னா வித்தவுட் ஃபங்ஷனல் SRY-ஆ இருக்கணும். ஓகேங்களா? Then androgen insensitivity syndrome. So XY karyotype and functional testes that produce androgen. ஓகேங்களா? But their cells are unable to respond to these hormone. But cells ஆல வந்து இந்த ஹார்மோனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. Due to the defect in the androgen receptors gene. ஓகேங்களா? அதனால தான் இந்த ஒரு டிசீஸ் வருது. ஆண்ட்ரோஜன் இன்டென்சிட்டிவிட்டி சிண்ட்ரோம். இது வந்து சிலது வந்து கம்ப்ளீட் ஏஐஎஸ்ஸா இருக்கும். சிலது வந்து பார்ஷியல் ஏஐஎஸ்எஸ். அதாவது ஆண்ட்ரோஜன் இன்டென்சிட்டிவிட்டி சிண்ட்ரோம். இன்சென்சிட்டிவிட்டி சிண்ட்ரோம். கம்ப்ளீட் ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவிட்டி சிண்ட்ரோமா இருந்தது அப்படின்னா, த இண்டிவிஜுவல் இஸ் ஜெனரலி மேலா இருக்கும். XY தான். ஓகேங்களா? கேரியோடைப் எப்படி தான் இருக்கும்? XY தான். ஆஸ் டெஸ்டிஸ் பட் டெவலப்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீமேல் ஜெனிட்டாலியா. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஃபீமேல் ஜெனட்டியா பட் டெவலப் வந்து எப்படி இருக்கும்? ஃபீமேல் ஜெனிட்டாலியாவா இருக்கும். ஓகேங்களா? தே டு நாட் ஹேவ் எ யூட்ரஸ் ஆர் ஃபெல்லோப்பியன் டியூப்ஸ். ஸோ யூட்ரஸ் ஃபெல்லோப்பியன் டியூப்ஸ் எதுவுமே டெவலப் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அண்ட் பிரசன்ட் அஸ் ஃபீமேல்ஸ் தே வில் நாட் மென்சுரேட் ஆகாது அண்ட் வில் ஹாவ் ஸ்பர்ஸ் ஆர் ஆப்சென்ட் பியூபிக் அண்ட் ஆம்பிட் ஹேர் அந்த மாதிரிப்பட்ட இது எதுவுமே இருக்காது. ஸோ இதெல்லாமே ரேர் தான். பட் வந்து வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஜெனட்டிக்கலி மேலா இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த ஒரு ஜெனடிக் டைப் வந்து XYயா தான் இருக்கும். பட் வந்து அந்த ஒரு எக்ஸ்டர்னலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஜெனிட்டாலியா வந்து பிரசன்ட்டா இருக்கும் உங்களுக்கு. பட் என்ன இருக்காது? யூட்ரஸ் இருக்காது. ஃபெல்லோப்பியன் டியூப் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஓகேங்களா? தென் பார்ஷியல் இது கம்ப்ளீட் ஏஐஎஸ். ஓகேங்களா? இந்த பார்ஷியல் ஏஐஎஸ்ஸா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும்? ஆண்ட்ரோஜன் இன்சென்சிட்டிவிட்டி சிண்ட்ரோமா இருந்ததுன்னா, லீட்ஸ் டூ ஆம்பிகுவஸ் ஜெனிட்டாலியா வேர் த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸஸ் இஸ் நெய்தர் கிளியர்லி மேல் நார் கிளியர்லி ஃபீமேல். ஓகேங்களா? மேல், ஃபீமேல் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஓகேங்களா? Mosaicism. So some individual may have cells with different chromosomes complement leading to varied development. So some XX cells and XY cells. ஓகேங்களா? So ஷார்ட்டா சொல்லணும்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் இஸ் பிரைமர்லி இனிஷியேட்டட் பை த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் தி Y chromosomes. Y chromosomes பிரசன்ட்ல இருக்கா, ஆப்சன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறது தான் செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? Especially the SRY gene which direct gonadial differentiation. Okay.